ஹே எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்கோ? நம்ம புது வீடியோவா பின்னும் வந்திருக்கோம். எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமா. 10 நாளா இவங்க படித்த படிக்க ஆயிட்டாங்க. ஸோ அதுக்குதான் எந்த வீடியோ வீடியோ அவ்வளோ இல்லை. எதுவும் பண்ணல. சரி நான் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போவும் அவங்களுக்கு குணம் ஆகல இல்லையா? எஸ், இங்கே ஒரு எல்லோ டஸ்ட்ன்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துச்சு லாஸ்ட் வீக்கு. ஐ திங்க் என் வீட்டுக்குள்ளே பூந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொரியாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசனில் இந்த மார்ச் ஏப்ரல் மார்ச் முடியும் போது எல்லோ டஸ்ட்னு வரும். சைனா டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த பக்கம் இருந்து வரும். அந்த ரொம்ப ஃபைனாக இருக்கும், மைல்டு எல்லோவா. அது அது வந்து நம்ம மூக்குள்ள நம்ம சுவாசிக்கும் போது போயிட்டு நமக்கு பல வகையான த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளி, இருமல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அது வச்சு ஃபீவரும் வரும். அதான் இவங்களுக்கு கொரோனா எல்லாம் அவ்வளோ பயம் வரல. ஏன்னா இவங்க ஏற்கனவே கொரோனா முன்னாடியே இவங்க மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏப்ரல் மார்ச் சீசன், மார்ச் ஏப்ரல் சீசன் அவங்க பை டிஃபால்ட் இவங்க மாஸ்க் போட்டுடுவாங்க. ஏன்னா கொரியா நான் வந்தது 2007 2008. நான் அப்போவே கொரியாவில் வந்துட்டு பார்ப்பேன், கொரியன்ஸ் வந்து மாஸ்க் போட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வெளியே மாஸ்க் போட்டு தான் வருவாங்க. முக்கியமாக இந்த மாதங்களில் கோல்டு சீசனில் பீக் வின்டரில் மாஸ்க் போடுவாங்க. இப்போ இவங்க என்ன மாஸ்க் ஒரு மாதிரி வித்தியாசமாக இதெல்லாம் மூக்கில் மாட்டிட்டு வராங்களே அப்படின்னு அப்போவே பார்ப்பேன் நான். ஸோ மாஸ்க் போடுறதுன்றது நமக்குலாம் வேணால் புதுசாக இருக்கலாம், கொரியன்ஸுக்கு புதுசு கிடையாது. எப்பவுமே பழக்கமான ஒரு விஷயம் தான். அதனால அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சீரியஸ் வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமாம், சரவணன் டிகோர்ஸ் சேனல்ல இருந்து ஒரு கேஸ் டீட்டெயிலை வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மக்களையுமே கதி கலங்க வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு போன சனிக்கிழமை எனக்கு நடந்திருக்கு. பெங்களூர்ல இருக்கிற ஒரு பிளாட்ல 2 நாட்களா தொடர்ந்து துர்நாற்றம் அடிச்சிட்டு இருந்திருக்கு. சோ பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே இந்த பூட்டி இருக்கிற வீட்டுல இருந்து தான் இப்படி துர்நாற்றம் வருது, அத வீட்டுடைய ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அது என்ன அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஓனரும் வீட்டுக்குள்ள ஏதாவது கெட்டு போன சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனவருக்கு அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காட்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்த அவரு ஃப்ரிட்ஜுக்குள்ள 29 வயதான மகாலட்சுமி அப்படிங்கிற பெண் 30க்கும் மேற்பட்ட பீசஸா வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுடைய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் அவங்களுடைய ஒவ்வொரு உடல் பாகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறத பார்த்து உறைஞ்சு போறாரு. இப்ப மொத்த கர்நாடகா மக்களையுமே அதிர்ச்சி அடைய வச்ச இந்த கேஸ பத்தி போடுங்க அப்படின்னு நம்மளுடைய எஸ்டி பல பேரு யூடியூபுடைய கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி டேக் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த வீடியோவை கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா போடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த கேஸ போட சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதால அந்த 29 வயதான மகாலட்சுமிக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யாரு இப்படி செஞ்சது, கில்லரை கண்டுபிடிச்சாங்களா, எதுக்காக இப்படி பண்ணா அப்படிங்கிற இந்த கேஸுடைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவந்திருக்கிற டீடைல்ஸை பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நேபாள நாட்டை சேர்ந்த மீனா தம்பதி 35 வருடங்களுக்கு முன்னாடி பொழைக்கிறதுக்காக இங்க பெங்களூர் வந்திருக்காங்க. நலமங்கலா அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு வந்த அவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைகள் பிறக்குது. அதுல 2வது குழந்தை தான் இப்ப இறந்து போன 29 வயதான மகாலட்சுமி. சோ இவங்களுக்கு லட்சுமி அப்படிங்கிற ஒரு அக்காவும் உத்தம் சிங் மற்றும் நரேஷ் அப்படிங்கிற 2 தம்பிகளும் இருக்காங்க. 2019 மகாலட்சுமிக்கு 24 வயசு இருக்கும் பொழுது ஹேமந்த் தாஸ் அப்படிங்கிற நபர் கூட கல்யாணம் நடந்து இப்ப 4 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. மகாலட்சுமி மல்லேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மால்ல ஒரு துணி கடையில டீம் லீடரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட கணவரான ஹேமந்த் ஒரு மொபைல் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா இவங்க இப்ப அவருடைய கணவர் கூட சேர்ந்து வாழாம தனியா தான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் செப்டம்பர் 20ஆம் தேதி, அதாவது போன வெள்ளிக்கிழமை நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. மகாலட்சுமியுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ்க்கு அவங்களுடைய வீட்டுல இருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து 2 நாட்களா இதே மாதிரி இருந்தனால அந்த பிளாட்டோடைய ஓனர் ஜெயராமனை கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த நாற்றம் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பிளாட்டோடைய ஓனரும் அங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயே தான் தங்கி இருக்காரு அப்படிங்கறதால அது என்ன நாற்றம் அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருக்காரு. ஆனா வீடு வெளிப்பக்கமா லாக் போடப்பட்டிருந்திருக்கு. ஆரம்பத்துல அது ஏதாவது கெட்டு போன ஒரு சாப்பாடா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருக்காங்க. இருந்தாலுமே அந்த வீட்டுல தங்கி இருந்த மகாலட்சுமியுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணு தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கெட்ட நாற்றம் வந்துட்டு இருக்கு, சோ உடனடியா வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு. உடனே மகாலட்சுமியுடைய அம்மா மீனா மற்றும் அவங்களுடைய அக்கா லட்சுமி 2 பேருமே அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க கிட்டயுமே சாவி இல்லாதனால வீட்டுடைய ஓனர் ஜெயராமன் கிட்ட ஸ்பேர் கீயை வாங்கி ரொம்பவே பயத்தோடவே வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி அவங்க உள்ள போகும் பொழுதே தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க வீடு முழுக்கவே மகாலட்சுமியுடைய துணிமணி, வீட்டுக்குள்ள இருந்த மத்த பொருட்கள் அப்படின்னு அங்க இருந்த எல்லா பொருளுமே அங்க இங்கன்னு வீடே அலங்கோலமா இருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள அங்கங்க ரத்த கரிகள் இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுடைய பயம் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் அந்த கெட்ட நாற்றம் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் வருது அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த ஃப்ரிட்ஜை பார்க்கும் பொழுது க்ளோஸ் ஆகியிருந்த அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதோ சொட்டு சொட்டா ஒழுகிட்டு இருந்திருக்கு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே ரத்த கரையும் பாடி ஃப்ளூயிட்ஸும் சேர்ந்த மாதிரி ஏதோ தேங்கி நின்னு இருக்கு. அப்படி தேங்கி நின்னதுல புழுக்கள் ஊறிட்டு இருந்திருக்கு. இத பார்த்தபடியே அவங்களுடைய போன் எடுத்து எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல போய் தயக்கத்தோடவே ஃப்ரிட்ஜோடைய கதவை திறந்து பார்த்தவங்க பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் போட்டுட்டே வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க பண்ணது எல்லாமே அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ரியல் வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜ் முழுக்க உடல் வெட்டி வச்சிருக்கிறது அந்த வீடியோல தெரியும். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். சோ அலறி அடிச்சிட்டு வெளியே ஓடி வந்தவங்க உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. ஆனா போலீஸாலேயே கிரைம் சீனுக்குள்ள போக முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ 2 மாஸ்க் போட்டுட்டு உள்ள போன போலீஸ்ல ஒரு போலீஸ் ஆபீசர் மூச்சு முட்டிட்டு மூச்சு விட முடியாம வெளியே ஓடி வந்திருக்காரு. மீதி இருக்கிற போலீஸ் ஆபீசர் அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல மனித உடல் பாகங்கள் எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு பார்ட்டா வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுடைய ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் வைக்கப்பட்டிருக்கிறதையும், தலையை மட்டும் தனியா வெட்டி ஃப்ரிட்ஜுடைய கீழ் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதையும், ஃப்ரிட்ஜ் முழுவதுமே புழுக்கள் ஊறிட்டும் நெளிஞ்சிட்டு இருக்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஹையர் ரேங்க்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் கிரைம் சீனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. டாக் ஸ்குவாட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே கிரைம் சீனை எக்ஸாமின் பண்றதுக்காக FSL இருந்து, அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப்ல இருந்து வரவைக்கப்படுறாங்க. அதுல இறந்து போனது 29 வயதான மகாலட்சுமி தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு வெட்டப்பட்ட அந்த உடல் பாகங்களை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு 9 தனிப்படைகள் அமைச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்ட விசாரணையில மகாலட்சுமி ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல இருக்கலாம். பிகாஸ் ஃப்ரிட்ஜ் முழுவதுமே புழுக்கள் நிறைஞ்சிருந்திருக்கு. ஃப்ரிட்ஜுடைய மேல் கம்பார்ட்மெண்ட்ல கால்களும், நடு கம்பார்ட்மெண்ட்ல உடம்புடைய மற்ற பாகங்களும், ஃப்ரிட்ஜுடைய கீழ் கம்பார்ட்மெண்ட்ல தலை மட்டும் தனியா இருந்திருக்கு. மேலும் கொலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் உடல் பாகங்கள் வெட்டப்பட்டிருக்கணும். அதுவும் உடல் பாகங்களை வெட்டுறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பான பொருளை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியுடைய உடல் பாகங்கள் பீஸ் பீஸா வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு இல்லையா, அது பக்கத்திலேயே ஒரு சூட்கேஸ் இருந்திருக்கு. சோ போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, கொலை இந்த வீட்ல நடந்து உடல் பாகங்களை தனித்தனியா வெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூட்கேஸ்ல போட்டு எடுத்துட்டு போக பிளான் பண்ணிருந்தாங்களா, இல்ல கொலை வேறு எங்கேயோ செய்யப்பட்டு அந்த உடல் பாகங்களை கொண்டு வர்றதுக்கு அந்த சூட்கேஸ் யூஸ் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. அதாவது கொலை செய்யப்பட்ட இடம் வீட்லயா, இல்ல வேற எங்கேயாவது கொலை செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதுல போலீஸுடைய முதல் சந்தேகமே மகாலட்சுமியுடைய கணவர் மேல போக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல விஷயம் கேள்விப்பட்ட அவருமே அங்க கிரைம் சீனுக்கு வந்திருக்காரு. சோ அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்ததாகவும், அதனால கடந்த 9 மாதங்களா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வருடம், அதாவது 2024 பிப்ரவரியில தன்னுடைய கணவர் தன்னை பிசிக்கல் அபியூஸ் பண்றாரு அப்படின்னு போலீஸ்ல மகாலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்காரு. அதே போல மகாலட்சுமியுடைய கணவரும் தன்னுடைய மனைவிக்கு உத்தரகாண்ட சேர்ந்த ஒரு பார்பர் கூட அஃபேர் இருக்கு. அவனுடைய பெயர் அஸ்ரப் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சோ அத பத்தி அவருடைய கணவர்கிட்ட இப்ப கேட்கும்போது, என்னுடைய மனைவிக்கும் அந்த பார்பருக்கும் அஃபேர் இருக்கிறது எனக்கு போன வருஷம் ஏப்ரல் மாசமே தெரியும். அதுல இருந்துதான் எங்க 2 பேருக்குள்ளயுமே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப கடந்த 9 மாதங்களா நாங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இத பத்தி போன பிப்ரவரி மாசம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த பார்பர் அஸ்ரஃப பெங்களூர் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க பிரிஞ்சிருந்த சமயத்துல என்னுடைய ஒய்ஃப் அந்த பார்பர் கூட கான்டாக்ட்ல இருந்தாளா, அவன் இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தானா அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியல. நாங்க பிரிஞ்சு இந்த 9 மாசத்துல முதல் 4 மாதங்கள் என்னுடைய பொண்ணு அவ கூட தான் தங்கி இருந்தா. ஆனா அந்த 4 மாசத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்குமே என் கூட தான் என்னுடைய பொண்ணு இருக்கா அப்படின்னும், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 20 அல்லது 25 நாட்களுக்கு முன்னாடி தான் மகாலட்சுமி நான் வேலை செய்யற கடைக்கு வந்து என்னை பார்த்துட்டு போனதாகவும் மீடியா கிட்ட மகாலட்சுமியுடைய கணவர் சொல்லியிருக்காரு. அதே போல மகாலட்சுமியுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த பிப்ரவரி மாதம் 2 பேருக்குள்ளயுமே சண்டை வரும்போது நாங்க சமாதானம் பண்ணி வைக்க தான் பார்த்தோம். ஆனா 2 பேருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல இப்ப
செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து மகாலட்சுமிய எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ இருந்துதான் அவளை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்ட மகாலட்சுமியுடைய உடல் அட்டாப்சி எல்லாமே முடிஞ்சு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல மகாலட்சுமியுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கிறதே பார்க்கவே முடியாது. யார்கிட்டயும் அவ்வளவு அதிகமா பேசக்கூட மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு 9:30 மணிக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா நைட் ஒரு 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. யாரோ ஒரு நபர் கூட மகாலட்சுமி கூட சில நாட்கள் தங்கி இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் அது அவங்களுடைய பிரதர் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலா மகாலட்சுமிக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறது கூட எங்க யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு சில நாட்கள் ஒரு நபர் மட்டும் பைக்ல கொண்டு வந்து அவங்கள டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூருடைய போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரைம் சஸ்பெக்ட் யாரு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வேறு மாநிலத்தை சேர்ந்தவன், பெங்களூரை சேர்ந்த நபர் கிடையாது. இப்போதைக்கு இதுக்கு மேல வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் போலீஸ் இப்ப மகாலட்சுமி வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த மாலையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மகாலட்சுமி உங்களுடைய கம்பெனில தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிறப்ப உங்க எம்ப்ளாயி ஒரு 20 நாட்கள வேலைக்கு வரல அப்படிங்கிறப்ப நீங்க இதை அவங்க ஃபேமிலி கிட்டவோ இல்ல போலீஸ் கிட்டவோ ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? அட்லீஸ்ட் அவங்கள கான்டாக்ட் பண்ண கூட ஏன் ட்ரை பண்ணல அப்படிங்கிற கோணத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவுடைய ஹோம் மினிஸ்டர் இத பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, போலீஸ் இந்த கேஸ்ல பல இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும், ஆனா இப்போதைக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்ல முடியாது. பிரைம் சஸ்பெக்ட புடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது ஒரு நபர் செஞ்சதா இல்ல 2 பேர் சேர்ந்து செஞ்சதா அப்படிங்கறது தான் இப்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ இறந்து போன மகாலட்சுமியுடைய மொபைல் போன் சிடிஆர், கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட் மற்றும் அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே போலீஸ் இப்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே இந்த கேஸ்ல இவ்வளவு அப்டேட்ஸ் தான் வெளியே வந்திருக்கு. ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோ போடுறேன். சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய். நம்மள சிந்திக்க வைக்கிறது. இப்போ ஹஸ்பண்ட் கூட ஆயிருக்கலாம், இல்லைன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் அவங்களே வேணான்னு மனசு ஒத்துன்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்புறமா அது திருப்பி அது எங்கேயாவது பார்த்து குட் பி ஹிம் ஆல்சோ. என்ன நடக்குது இந்தியா? ஃபுல் வேர்ல்டில் எல்லாம் சைக்கோஸாக வர்றாங்க நினைக்கிறேன். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கொலை இந்த கொலை பாக்ஸில் போடுறாங்க, பீச்சில் தள்ளுறாங்க, அப்புறம் கொலையே பண்ணலன்னு சொல்கிறாங்க. இன்னும் வரல பார்ட் 2. வந்திருந்தா இங்கே கொடுத்துருப்பாரு. பார்க்கலாம், பார்ட் 2 வந்திருக்கான்னு நான் பார்த்துட்டு செக் பண்ணி நெக்ஸ்ட் இது பார்த்துருவோம். அடே அப்பா, ஃப்ரிட்ஜில் போட்டு 15 நாள் வச்சுருக்காங்க பாருங்க. புழுத்து, ஐயோ அவ்வளோ ஸ்மெல் அடிச்சதுக்கு தான் தெரிஞ்சது. அப்போ அந்த அம்மா அப்பா ஒரு நாளைக்கு கூட வீட்டில் வந்து பார்க்கலையா? நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த யாருமே கண்டுக்கல. தான் இப்போ வந்து பேரண்ட்ஸும் என்னாச்சு ஏதாச்சு ஃபோன் பண்ண எடுக்கலையே அப்படின்னு இது பண்ணல. அப்புறமா வேலை செய்யற இடத்துலயும் ஏன் அவங்க எத்தனை நாள் வரல, அவ்வளோ இருக்கு உங்க கவனம் வேலை. இது பாருங்க, கேர்லெஸ்னஸ். ஒரு எம்ப்ளாயி போயிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் இது தானே. அது ஒரு நாள் வரல, ஏன் வரல, நெக்ஸ்ட் டே வரல, 2 days பார்த்துட்டு ஏன் இவங்க வராம இருக்காங்க, என்னாச்சு? அவங்க ஆக்சுவலி விசாரிக்கணும். கரெக்ட். ஸ்மெல்லு தான் வந்து கண்டுபிடிச்சிரு அக்கம் பக்கத்தில். சரி, ஒரு ஃபிலிமும் வருதுல்ல அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா. இது நடக்கிறதா தான் படமா ரியலிஸ்டிக்கா எடுக்கிறாங்க. அந்த இப்போ அந்த இதுல ஈவன் தமிழ்ல இருந்துச்சு, ஈவன் மலையாளத்துல எடுத்தாங்க. இந்த கொலை பண்ணி இவங்க கெமிக்கல்ல ஃபார்மாலின் மாதிரி இருக்கிற கெமிக்கல்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. இப்போ அட்லீஸ்ட் இதுல எவிடன்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி இப்போ எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ கெமிக்கல் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க, தெரியாது. நேற்று ஒரு கொரியன் வெப் சீரிஸ் பார்த்தேன். சின்ன சீரீஸ் தான், ஒரு 4-5 சீரீஸ் தான் இருக்குது அதில் எபிசோடு. அது ஸ்கூல் கொரியாவில் இருக்கிற ஹை ஸ்கூல் பசங்களுக்குள்ளே நடக்கிற இதுதான். அப்புறம் அதுங்க வந்து புள்ளி பண்ணுறது, எப்படி பசங்க கிண்டல் பண்ணி அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு கூட படிக்கிற பசங்களே ஆக்குறது, அவங்கள படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்ற வேலை பண்ணுறது, அப்புறமா ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க அதில். வந்து எப்படின்னா நல்லா படிக்கிற பையனை படிக்க விடாமல் பண்ணோம் அப்படின்னா
அது இப்போ ட்ரக்லாம் வந்துருச்சாங்க. ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு. நம்ம கையில பேண்டேட் போடுறோம்ல அந்த மாதிரி சின்னதா அப்படி ஸ்கொயர் ஷேப்ல ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, பின்னாடி இருந்து நம்ம கழுத்துல இப்படி ஒட்டிட்டாங்கன்னா போதும். நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல 1 minute 60 secondsல நமக்கு வந்து மயக்கம் வாமிட் வர மாதிரி ஆகுமா, ஒரு மாதிரி டிசினஸ் ஆயிடுறது. நம்ம வந்து அன்கான்ஷியஸா போல, ஆனால் எப்படின்னா நம்ம நிலையில நம்ம இருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஆகுது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இதை வந்து அதில் ஜஸ்ட் ஒரு சின்னதாக அப்படி தடவிட்டு போனால் அவ்வளோ பவர்ஃபுல்லான வந்து போதை மருந்து அது. ஸோ எல்லாரும் கவனமாக இருங்க. இப்போ நிறைய இடத்துல அன்னைக்கு கூட லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணியிருந்தோம் 70 கோர்ஸ். ஒரு பொண்ணு போயிட்டே இருக்கும், அவன் டக்குன்னு அப்படியே அவங்க தோல்ல கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போவான். எப்படி அந்த பொண்ணு போச்சு யோசனை. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இப்படி ஒட்டிட்டா போதும், ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்ம வந்து மயக்கமாயிட்டு அவங்க பின்னாடியே போயிடுறோமா. அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா. தெரியாத நடக்கிறது வேற, தெரிஞ்சும் நடக்கிறாங்க. இப்போ கேரளால, பெங்களூர்ல, தமிழ்நாடுல எல்லா இடத்துலயும் இந்த கேப்சூல்னு சொல்லி கலர் ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும். அது கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க ஸ்கூல் பசங்களை. பார்க்கும்போதே பயமா இருக்கு. ஒரு ஸ்கூல் பசங்கள்லாம் ஏதோ சாக்லேட் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. சாக்லேட் கூட கலந்து கொடுத்துறது. இப்ப குழந்தைங்களை கடத்தணும்னு நினைக்கிறவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. எது யாரு கொடுத்தாலும் ஸ்ட்ரேஞ்சர் யாராவது வந்து கிட்ட பேசுறாங்க, நம்ம கிட்ட ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ்ல வந்தா கூட அவங்க 5 அடி டிஸ்டன்ஸ்ல கூட அவங்களோட நிக்க கூடாதுன்றது நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம காலத்திலே சொல்லி தந்துருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்னோன் பீப்புள் சாக்லேட் ஆஃபர் பண்ணா சாப்பிடக்கூடாது, அட்ரஸ் சொல்லக்கூடாது, டீடைல்ஸ் கொடுக்க கூடாது, பேச வந்தாலே பேசக்கூடாது, போயிடணும் நம்ம. ஆமா, கவனமா இருங்க. சும்மா உங்க பிள்ளைங்கள் கிட்ட சொல்லுங்க, உங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க என்னென்னமோ. அதாவது ஏன்னா உலகம் அப்படி மேனிப்புலேட் பண்றாங்க, என்னன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ worst ஆயிட்டே போகுது. அந்த போதை வந்து வஸ்துக்களை வந்து வித்தியாசமா கண்டுபிடிச்சு கடத்துறதுக்கு வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. குழந்தைங்கள, ஸ்கூல் பசங்களை, பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்துறதுக்கு அது மாதிரி பயன்படுத்துறாங்க. மிஸ்யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்து பேருக்கு எடுத்து அது ரொம்ப பிரச்சனையாகி. ஸோ இட்ஸ் லைக் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் அவேர். ஸ்பெஷலி எல்லாரும் பாய் கேர்ள். அதாவது இது வந்து நம்ம நாட்டுல நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, மற்ற நாடுகள்லயும். இப்போ கொரியாலயும் நிறைய ஆளுங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்கு, எஜுகேட்டட் நாட்டிலயும் இருக்கு, எல்லா நாட்டுலயும் நடக்குது. மனுஷங்க எங்கெல்லாம் வாழறாங்களோ உலகத்துல அந்த எல்லா இடத்துலயுமே தவறுகள் நடக்குது. கொரியன் சீரீஸ் எல்லாம் ஆக்சுவலி இவங்க ரியல் இதுதான் எடுத்துட்டு சீரீஸா போடுறாங்க, பிலிம்ஸா போடுறாங்க. இங்கே நிறைய இருக்கு. ஆர்கன் இது பண்றது, திருடுறது, ஸ்கின்னு. கொஞ்சம் வருஷமா போதையோட இது ரொம்ப அதிகமாயிடுச்சு இங்க. அப்புறம் ஸ்கின்னு இது பண்ணுவாங்க இல்லையாங்க, ஸ்கின் திருடிட்டு யங் பசங்க ஸ்கின் எடுத்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வைக்கிறது நிறைய இருக்கு. இங்கேயும் கேஸ் நிறைய இருக்கு. ஸோ இங்கே பாதிப்பு அவ்வளோ ஜாஸ்தி. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அவ்வளோ தெருவில் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை, சிசிடிவி கேமரா வச்சும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸு உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா வாழுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.